இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் பண்ண போகிறேன். சும்மா ஒரு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ மாங்காய்க்கு மசாலா ரெடி பண்ணணும். அதில் வரமிளகாய், வெந்தயம், கடுகு, பெருங்காயத்தூள் எவ்வளவும் போட்டு நான் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். கடுகு பொடிஞ்சிச்சு கடுகு. அந்த மாங்காவையும் நான் இதில் போட்டுக்கிறேன். நம்ம சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் பீஸையும் இதில் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிட்ட பிறகு தான் மாங்காவை சூடு பண்ண வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் கல்லுப்பு போட்டுக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டுக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இனிமேல் இதை போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடுவோம். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அரைச்சி வச்ச மாங்காய் மேங்கோ ஊறுகாய் இன்ஸ்டன்ட். நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டா இது வந்து இன்ஸ்டன்ட் மேங்கோ ஊறுகாய். இது வந்து தயிர் சாப்பிட்டுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் ஊறுகாய் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது கூட ஒரு வாரத்துக்கு கெடாமல் இருக்குது. ஏன்னா தண்ணியே படலைல்ல, வெறும் எண்ணெயில் தான் இருக்குது. அதனால ஒரு வாரம் நல்லா வச்சு சாப்பிட்லாம். மேங்கோ ஊறுகாய் தயார். சுவையான மேங்கோ ஊறுகாய். கடுகு போட்டுக்கிறேன். பொடியிட்டோம் கடுகு பொடியிடு. இதில் வந்து காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இஞ்சி போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டேன். இது நல்லா கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தயிர் ஊற்றிக்கிடணும். இதில் இந்த சாப்பாடு எடுத்து போடணும். ஒயிட் ரைஸ் அந்த சூட்டோடையே நல்லா கலக்கிடணும். சுவையான தயிர் சாதம். கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிடணும். சுவையான தயிர் சாதம் மாங்காய் ஊறுகாய்.